தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கவிருக்கு கோள்களின் கோச்சார நகர்வை வைத்துன்னு. இந்த மாதம் சூரியன் கேதுவோட இணையறதுனால அனைவருமே ஏற்கனவே நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இந்த காலகட்டம் சூரியன் கேதுவோட, அதுவும் கேது நட்சத்திரத்திலே பயணிப்பார். அதற்கு பின்னாடி அதோடு போய் நம்மளுக்கு இணையக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் நெருங்கி போவார் இல்லையா. இந்த 3 டிகிரி முன்ன பின்ன போகும்போது ரொம்ப அலாட்டாக இருக்கணும் எல்லாருமே, 12 ராசிக்காரர்களும். அப்போ இந்த சாயா கிரகங்கள் ஒளி கிரகங்களையே ஆளுமை செய்யக்கூடியவர்கள், விழுங்கக்கூடியவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இந்த மாதம் சூரிய காயத்ரி சொல்வது காலை மாலை நம்மளுக்கு சூரியன் மறைவுக்கு முன்னாடி சூரியனுக்கு நீர் வார்ப்பது எப்போ இப்போ மட்டும் கிடையாது, ஒளி கிரகங்களை காலைல சூரியனையும் இரவுல சந்திரனையும் வழிபடுவது ரொம்ப நம்மளுக்கு ஒரு ஆத்ம பலத்தையும் ஆன்ம பலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு மன தெளிவையுமே இந்த 2 ஒளி கிரகங்களும் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் குறிப்பாக அனைவரும் இந்த சூரியன் கேது சேர்க்கை ஏற்கனவே டிரான்சிட்ல நல்லா இருக்கவங்களுக்கும் சரி, இல்லை ஒரு சுமூகமாக இல்லாதவங்களுக்கும் சரி, நல்லா அந்த டிப்ரெஷன் டிப்ரெஷன் எதுக்கு தான் வருதே தெரியாது. எல்லாருக்கும் பைசாவுக்கு குறவு இருக்காது, சொத்து பத்துக்கு குறவு இருக்காது. இருந்தாலும் போய் கேளுங்களேன், என்னவோ நாங்கள் எண்ணத்தை வாழ்ந்தா எண்ணத்தை பண்ண இப்படி தான் இந்த எண்ணத்தை அங்கே தொக்கி நிற்கிறோம். அதனால் நம்ம இப்போ நிறைய கேதுனாலே யாரும் மற்றவர்கள் ஆன்மீக குருமார்கள், அதே போல் நம்மளுடைய சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு, நம்ம மற்ற உயிர்களை எல்லா உயிர்கள்கிட்டுமே ஒரு அன்போட நல்லது நடந்தாலும் நமக்கு ஒரு சாதகமில்லாத சூழல் இருந்தாலும் நியூட்ரல் எடுத்துகிட்டு போகிறது இந்த பக்கம் நம்மளுக்கு இருக்குமா. நம்மளாம் மகான்களானால் தான் அந்த பக்கம் வரும். ஆக மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அருமையான வழிபாடுகள் வருது. இறைவனை மட்டும் கையில் பிடிச்சிக்கிறோம். சூரிய வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா 5 என்ற பாவத்தில் நிறைய ஒரு எல்லாவான பொக்கிஷமான விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம எப்படி சுற்றுப்புறத்தை வச்சு ஹேண்டில் பண்ண போகிறோம், எதெல்லாம் எப்படி எடுத்துக்க போகிறோம், நல்லதை எடுத்துக்க போகிறோமா, நம்ம தேவையில்லாத எடுத்துக்க போகிறோமா. அப்போ இந்த மாதம் நம்ம நேர்மறையாக சிந்தித்து நேர்மையாக பணிக்கும் போது இந்த மாதம் மட்டுமல்ல எப்பவுமே தெரியாத களமறைங்கள்லாம் 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்க போகுது என்பதை துல்லியமாக காணவிருக்கிறோம். இதில் மட்டும் சொல்கிற வழிபாடுகள்லாம் ரொம்ப எளிமை. நீங்கள் வழிபாடு பண்ண முடியலனாலும் ஒரு 2 நிமிடம் கண்ணை மூடி அந்த தெய்வத்தை மனசார நினச்சி கையெடுத்து கும்பிட்டு போயிட்டா கூட தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்கும். அம்மான்னு ஒரு வார்த்தை கூடுங்க, அம்மா அம்மா எங்க வாமா அப்படின்றதுக்கும் அம்மா அப்படின்றதுக்கும் அந்த அம்மான்ற வார்த்தை தான் பிரபஞ்சம் உங்ககிட்ட கேட்குது. தாயே, ஏன்னா அம்மான்னா தாய் தான் முதல்ல கூப்பிட்ட உடனே ஓடியா இருப்பா. அப்போ இந்த சூரியன் சிறப்பாக இயங்குவதற்கு நம்மளுடைய லலிதாம்பாள் இருக்கிறார். அப்போ திருமயச்சூர் லலிதாம்பாள் இந்த காலகட்டம் அந்த ஸ்தலத்துக்கு சென்று வந்தாலும் சரி, இல்லை அந்த அம்மாவுடைய படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்கள் விடிய காலையில் தூக்கத்தெல்லாம் பார்க்கக்கூடாது, பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம் இல்லையா, 3லேருந்து 4:30 உள்ள எழுந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது எனக்கு தெரியாத தாயே நீதான், எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை அப்படி சொல்லும்பொழுது அம்பாள் உங்களை சுற்றி ஒரு ஷீல்டை போட்டுருவா. இந்த ஆகஸ்ட் மாதம் அதிரடியான திருப்பங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காணலாம். ஆரம்பத்திலே உங்களுக்கு வழிபாடு சொல்லியிருக்கிறேன், இது பொதுவான வழிபாடு. இன்னும் உங்கள் ராசிக்குள்ளே போகும்பொழுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் என்பதை நம்ம அருமையாக காணலாம். மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அதிகவனம் சொல்லலாம். இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 4 பாதங்கள், நமக்கு அவிட்டம் 1, 2 பாதம். மகர ராசிக்கு 7 சென்னையை கடந்தும் இன்னும் ஒரு பிடிமானமாகல, ரொம்ப கஷ்டம். பொருளாதாரம், உடல் நல குறைபாடு, குடும்பத்தில் பிரச்சனை, அண்ணன் தம்பிகளே பகமையாக ஆகிறது, பெத்த அம்மா அப்பாவே எங்களை ஒரு சிலர் புரிந்து கொள்ள மாட்டுறாங்க, குழந்தைகளுக்குமே பாக்கியத்துக்காக கஷ்டப்படுறோம், திருமணம் நடக்கலை, குழந்தைகளே எங்களை புரிஞ்சு கொள்ள முடியல, வயதானவர்களுடைய புலம்பல், இப்படின்னு பலதர கஷ்டத்தை சந்தித்து கொண்டு வந்திருந்த நம்முடைய மகரத்திற்கு இந்த மாதம் ரொம்ப ஒரு சராசரி மாதம்னு சொல்லலாம். கேஷுவலாக பயணிக்கணும், பெருசாக எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாது. மாத ஆரம்பத்தில் ஏதாவது செயல் செய்ய போகிறீங்களா, அதற்கான முயற்சிகளை எடுத்துருங்க. மாத பிற்பகுதியில் சூரியன் 8ஆம் இடத்துல ஆட்சி ஆக போகிறாரு, கேதுவோடு இணைய போகிறாரு. மாணவர்களுக்கு நல்ல மாதம். உங்களுடைய முயற்சி செயல் ஆக்கம் ஊக்கத்தோட பயணிங்க. ஒரு இன்டர்வியூ போனோம் செய்யணும் இளைஞர்கள்னால் மாதம் முற்பகுதியில் முடிவெடுத்துருங்க. அதே போல் ஒரு தொழில் செய்கிற இடங்கள்லாம் ஒரு பிரச்சனை எதுவும் வைத்துக்கொள்ளாதீங்க. மேலதிகாரி உடன்பாடு
பணிபுரிபவர்களே கவனம். இந்த மாதம் வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், சம்பளம் வருதுமா, ஏதோ எங்கள் ஜீவனம் ஓடுதுன்னா அமைதியாக வந்துடுங்க. தொழிலை மாற்றம் செய்கிறேன் பண்ணுறேன் அப்படின்லாம் எதையும் வந்து புதுசாக வந்து எதுவும் உத்வேகமாக ஒரு அக்ரெசிவாக செயல்படாதீங்க. நிதானம் பிரதானம். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம். ஏன்னா 6, 8, 7லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு சிறப்பில்லாத நிலையாக இருக்கிறதுனால அலர்ஜி, தலைவலி, ஆங்ஸைட்டி, அதே போல் டிப்ரெஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஹெல்த்லேயும் மனசுலேயும் ரொம்ப வந்து டேக் கேர் எடுத்துக்கணும். முறையான உணவு பழக்க வழக்கம், எண்ணெய், ஸ்பைசி, காரம், அதே போல் நம்மளுக்கு வந்து சத்துள்ள உணவுகள் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளணும். அதே போல் வந்து அலர்ஜி ஏற்பட்டுடும். ஒரு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய், உஷ்ணத்தால் ஒரு சூட்டு கட்டி வருது, அடி வயிற்று வலி, அதே போல் ENT சம்மந்தமான பிரச்சனை, ஸ்பைனல் கார்டு பிரச்சனை, ஒரு சிலருக்கு வந்து வண்டியிலலாம் போனீங்கன்னா ஒரு ஸ்கிட் ஆகிறது, ஒரு போன் ஃப்ராக்சர் வர்றது, இது எல்லாமே வந்துடும். அதனால் அந்த ஏர் கிராக் மாதிரிலாம் இருக்கல, சும்மா போவீங்க டக்குன்னு ஒரு சடனாக வழுக்கி விடுறாமல் இருக்கும், கையை ஊன்னோன்னா அங்கே ஒரு ஏர் கிராக் ஆகிடும். அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த சூரியன் கேது இணைவு ரொம்ப கவனம் கவனம் கவனம். மகரம் அலாட்டு, ஒவ்வொரு நொடியும் அலாட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பெண்களுக்கு அதிகப்படியான சிரமங்களோடய போகும். ஒரு சிலருக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டம் வந்து பொறுமையாக இருக்கணும். வீட்லேயே வந்து எல்லாருக்கும் பார்த்து பார்த்து செஞ்சாலும் என் மேலே குற்றப்பத்திரிக்கை வாசிக்கிறாங்க, நான் யாரை தான் நம்புறது செய்கிறது, எவ்வளோ ஒரு மனவலியாக இருக்குது தெரியுமாம்மா, வீட்டில் இருக்கிறவங்களே என்னை புரிஞ்சிக்க மாட்டுறாங்கன்னு அப்படின்னு அங்கலாக்கி கொள்ளக்கூடிய சூழல். இந்த மாதம் வந்து எதையும் பெருசுப்படுத்திக்காதீங்க. எல்லாருக்கும் வந்து நீங்கள் செய்கிற நல்லதை விட கெட்டது தான் வந்து மிகைப்படுத்தி பேச தோணும். அதே மாதிரி உங்களுக்கும் வந்து அடுத்தவர்கிட்ட இருக்க நல்லது தெரிதலையோ அவங்களுடைய குறைகள் தான் மிக பெருசாக தெரியும். ஆனால் இந்த காலகட்டம் எந்த ஒரு விஷயத்தையும் மண்டைக்கும் மனசுக்கும் அதிகப்படியாக எடுத்துக்கொண்டு செல்லாதீங்க. நல்லா வந்து ஒரு பண வருவாய் இருக்கும், அந்த பணத்தை வந்து திட்டமிட்டு செலவு செய்யுங்க. தேவையில்லாமல் விரயத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. ஏன்னா 12ஆம் இடத்தை வந்து இந்த மாதம் சுக்கிரனும் வந்து பார்க்க போகுது. அதனால் ஒரு தொழிலில் முதலீடு போடுறேன், செய்கிறேன், விஸ்தாரப்படுத்துகிறேன்னு தேவையில்லாத விரயத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. தொழிலில் முதலீடு செய்கிறதுக்கெலாம் இந்த மாதம் முக்கிய முடிவு எடுப்பதற்கெல்லாம் இது ஒரு உச்சிதமானது கிடையாது. ஒரு முகம் தெரியாதவங்க சொல்கிறதெல்லாம் போய் இறங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அதனால் கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் மிக கவனமாக இருக்கணும். அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கன்ட்டு போட்டு நம்ம ஆசைப்பட்டு போயிட்டுறக்கூடாது. ஒரு பெரிய இதெல்லாம் முதலீடு போடுங்க, இவ்வளோ வந்து நாங்கள் வந்து வட்டி தரோம் அப்படின்னு இந்த கவர்ச்சிகரமாக பேசுவாங்க இல்லையா, அப்படின்னு தேவையில்லாமல் செஞ்சு பெருசளவில் பணத்தை இழந்துட விடக்கூடாது. இந்த காலகட்டம் வேலையில் ப்ரெஷரு, மன அழுத்தம், ஒரு ஒர்க் டென்ஷனோடையே போகும். எவ்வளோ தான் நீங்கள் பண்ணி கொடுத்தாலும் அங்கே வந்து ஒரு நல்ல பேரை, ஒரு நன்மதிப்பை வந்து பெற முடியாது. எல்லார் கண்ணுக்குமே நம்ம வந்து ஒரு குற்றவாளியாக தான் தெரியும். அதனால் கம்முன்னு அமைதியாக வந்துட்டிங்கன்னா பிரச்சனை வந்த வேகத்திலே போயிடும். அடக்கமாக இருந்தால் பிரச்சனையே வராது. தான தர்மம், சேரிட்டி, ட்ரஸ்ட்டோடு இருக்கும்பொழுது நீங்கள் ரொம்ப வந்து சிறப்பாக பயணித்து வந்துடலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகரம் முக்கியமான முடிவுகள்லாம் எதுவும் எடுக்க வேண்டாம். பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, பொறுப்புணர்வு மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். தேவையில்லாத குடும்ப பிரச்சனைலாம் தூக்கி போட்டுக்காதீங்க. மூட் ஸ்விங் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஹெல்த்தில் வந்து நல்லா கவனத்தை வைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. பெண்களுக்கும் நான் சொல்லிட்டேன், எல்லாமே நடக்கும். எல்லாம் நீங்களாக போய் எதையும் பிடிச்சி வாலண்டியராக செய்ய தேவையில்லை. நடக்கிறது நடக்கட்டும்ன்ட்டு கேஷுவலாக பயணித்து வந்துடுங்க. நன்மை நடக்குமா தீமை நடக்குமான்றதை விட ப்ளஸ்ஸு மைனஸ் கலந்தே நடக்கும். உங்கள் தொழிலில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் நிச்சயம் உண்டு. விரயங்கள் உண்டு. அது சுப விரயங்களாக சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வது, உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள், விருப்பங்கள் இதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷமான செலவுகளாக இருப்பதற்கு தான் முதல்ல வந்து சேரிட்டியாக பண்ணிவிடுங்க. அப்படின்னா ஒரு ஹெல்த்துக்கோ ஒரு தேவையில்லாமல் மற்றவங்கள்ட்ட கொடுத்து ஏமாறதோ இந்த மாதிரியும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். குடும்ப உறவுகளில் நெருங்கிய சொந்தங்க கிட்ட, தெரிஞ்சவங்ககிட்டலாம் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கமிட்மெண்ட்ஸ் வச்சுக்காதீங்க. செலவுகளை திட்டமிட்டு செயல்படுத்துங்க. கோபத்தை குறைத்து கொள்ளுங்க. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். அதனால் மௌனம் சர்வார்த்த சாதகம். வண்டி வாகனங்களை பிரயாணிக்கிறது, நம்ம ரோட்டில் பயணிக்கும் போது கூட கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம போயிட்டு பின்னாடி வர்றவங்க சரியாக வரலைன்னா கூட நமக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் பிரயாணங்களில் கவனம் தேவை. இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளணும். நம்ம என்ன சாப்பிட்றோம், நம்ம சிந்தனை, எண்ணம், சொல், செயலில் வந்து எல்லாமே பாசிட்டிவாக நேர்மறையாக இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்வு மிக சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தையும் சிறப்பாக கடந்து வந்துடலாம். அதனால் நம்மளுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னு
அப்படின்னு அச்சமாக இருக்காமல் கேஷுவலாக இருக்கும், நம்ம சிறப்பாக பயணிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகரம் சாதனையை நிச்சயமாக செய்யும். மகரம் சிகரத்தை தரக்கூடிய காலங்கள், இனி வரக்கூடிய காலங்கள். அதிசாரத்தில் குரு பயிற்சி ஆகும்பொழுது மகரத்துக்கு நடக்கக்கூடிய பலன்கள்லாம் மிக ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்னங்கன்னா, செவ்வாய்க்கிழமை தோறும் காவல் தெய்வங்களை வழிபட வேண்டும். கருப்பசாமி, முனியப்ப சாமி, நம்மளுக்கு வந்து உக்ரமான தெய்வங்களை வழிபடுவது. கோயிலில் வந்து 38 எலுமிச்சம்பழம் கொடுத்துருங்க உதிரியா, மஞ்சள் குங்குமத்தோட. திருப்பி வந்து நம்ம வாங்குவது 5 எலுமிச்சம்பழம் வாங்கி ஒன்று ஜூஸ் போட்டு குடிக்கிறது, ஒன்று பையில் வச்சுக்கிறது, ஒன்று வந்து வீட்டு பூஜை அறையில் வச்சுக்கிறது, ஒன்று நிலவாசப்படில் வைக்கிறது, ஒன்று வந்து உங்கள் படுக்கறையில் வைத்து கொள்வது. இப்படி வைத்து கொள்ளும் பொழுது அந்த குங்குமம், விபூதிய, மஞ்சள் 3மே வாங்கி கொடுத்துருங்க. கொஞ்சம் குங்குமம் விபூதி வாங்கி கொண்டு இதை நெற்றியில் இட்டு கொண்டு வரும்பொழுது இந்த எலுமிச்சம்பழத்தை தான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க போகுது. தேவையில்லாத ஒரு விபத்தில் இருந்தோ, தேவையில்லாத ஒரு மாட்டி கொடுக்குற பிரச்சனைகள் இருந்தோ 8 வலுத்துருச்சு. அப்போ நடக்கக்கூடிய அது இந்த நேரம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறோம் செய்கிறோன்னா அது தீராததாக ஆகிடும். அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். மூத்த குழந்தைகிட்ட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது, பிள்ளைகளை பத்திரமா வெளியே கூட்டு வருது, தந்தையுடன் தேவையில்லாத வாக்குவாதங்களை வச்சுக்கொள்ளாமல் இருக்கிறது, தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம், பூர்வீக சொத்து, அங்காளி பங்காளிங்க கிட்டலாம் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் வைத்து கொள்ளாமல் கவனமாக இருக்கணும். மேலதிகாரி, உடன் பணிபுரிபவர்கள், வேலை செய்கிற இடங்களில் அனைவரையும் கவனமாக கடந்து வந்துடணும். எந்த இடத்துல எதிரி இருப்பாங்கன்னு தெரியாது. நேர்முக மறைமுக எதிரிகள்லாம் கடந்து வருவதற்கு உங்களுக்கு வந்து ஒரு சுற்றி ஒரு பாசிட்டிவ் ஒரு ஷீல்டு போட்டுக்கிறது தான் இறை வழிபாடு, துர்கையுடைய வழிபாடு, துர்கையுடைய கவசம். கோளறு பதிகம் சொல்லாமல் வெளியில் கிளம்பக்கூடாது. முருகனுடைய மந்திரம் இருக்கு இல்லையா, நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என் நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுங்கூற்றின் செய்யும், குமரேஸ்வரர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஆடி கிருத்திகை வருது, சனிக்கிழமையே வருது. வழிபடும் மகரம் மகத்தான பலன்களை காணும். 4-11 கூடையவர் தான் உங்களுக்கு செவ்வாய். அப்போ முருகனை வள்ளலை வழிபட்டு உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் அன்னதானம் செய்யும் மகரம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் வாழ்நாளில் காணும். அன்னதானம் எப்படி கொடுக்கணும்? ஒரு 21 ரூபா சில்லறை பணத்தோட, இனிப்போட, ஒரு ஃபுல் மீல்ஸ் எலுமிச்சங்காய் ஊறுகாவோட, ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட. அதே போல் அவங்களுக்கு இயலாதவர்களுக்கு ஒரு பெட்ஷீட்டு, செருப்பு, கொடை எது வேண்டுமானாலும் கொடுக்கலாம். மருத்துவ உதவியாகவும் வாங்கி கொடுக்கலாம். உங்களுக்கு எங்களுக்கு இல்லைன்னா உடல் உழைப்பாக முதியோர் இல்லத்தில் அந்த மனநிலை சரியில்லாதவர்களுக்கெல்லாம் போய் உதவி பண்ணுங்க. ஏன்னா 10 இந்த மாத ஆரம்பத்தில் சந்திரன் வந்து உதயமாயிருப்பார். அவங்களுக்கு 7க்கு முடியவர். தொழிலில் நல்லா ஒரு பேர், புகழ், அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கணும், செய்யணும். ஒரு நிம்மதி வேணும் வாழ்க்கையில், என்னுடைய அடுத்த நகர்வு சிறப்பாக இருக்கணும் அப்படின்றவங்களாம் இந்த மாதம் ஒரு வயதான அம்மா போன்ற இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆடை அன்னதானம் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பது உங்களுக்கு மிக சிறப்பான பலனை தரும். மகரம் சிகரத்தை தொடும். இனி வரும் காலங்களில் உங்களுடைய உத்வேகமான முயற்சியும் செயல்பாடும் உங்களை பத்தரை மாத்து தங்கமாய் ஜொலிக்க வைக்கும். மகர ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய வழிபாடு சொல்லியிருக்கீங்களே, நாங்கள் எதை தான் பின்பற்றுறதுன்னா, யார் யாருக்கு என்ன தேவையோ அந்த வழிபாடையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சொர்ணலட்சுமி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.